விட்டு ஓடி போயிடுச்சு பாருங்க ஆண்டவனே. சரியாக ஒரு மாதம் கழித்து அந்த நாட்டில் போர் வருது. அந்த ராஜா எல்லோருக்குமே ஒரு தண்டோரா போடுறாரு. எந்த தோட்டத்தில் போர் குதிரை இருக்கோ எல்லாரும் போர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு வாங்க. பக்கத்து தோட்டத்துக்காரர் குதிரை ஓடி போல, தோட்டத்திலே குதிரை இருக்கு, அவருக்கு வேற வழியே இல்லை, குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார். சண்டையில அவர் இறந்து விடுகின்றார். அப்ப இந்த விவசாயி பக்கத்து தோட்டத்துக்கு போறார். அண்ணா, நான் குதிரை ஓடி போனனால நான் தப்பிச்சேன், குதிரை இருந்தனால நீங்க செத்து போயிட்டீங்க. அப்போ உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ பாவம், குதிரை வச்சிருந்தா கெட்ட நேரம் செத்து போயிட்டாரு பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த முதல் விவசாயி தோட்டத்துக்கு வர்றார். குதிரை ஓடி போன விவசாயி, ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு 2 குதிரை தோட்டத்துக்கு வருது, ஜோடி குதிரையா வருது. ஊர் மக்கள் சொல்றாரு, என்ன அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு குதிரை காணாம போச்சு, ஆனா 2 குதிரை தோட்டத்துக்கு வந்திருக்கு, பெரிய லக்குனே உங்களுக்கு. ஆமா, நான் ஏதோ நல்லது பண்ணியிருப்பேன் இருக்கு, 2 குதிரையா கிடைச்சிருச்சு பாருங்க. அந்த விவசாயினுடைய பையன், அப்பா இந்த குதிரை மேல ஒரு சவாரி போட்டுமான்னு கேட்கிறார். இந்த விவசாயி சொல்றாரு, தம்பி குதிரை இப்பதான் ஓடி போய் வந்துச்சு, கூட ஒரு ஜோடி குதிரை வந்திருக்கு, எப்படின்னு தெரியும். இல்லப்பா நான் சவாரி போறேன். அந்த கூட வந்த குதிரையின் மீது சவாரி போய் குதிரை தூக்கி போட்டு கீழே முதிச்சு கழுத்துடைஞ்சு விவசாயினுடைய பையன் இறந்துடுறான். இந்த கதையினுடைய கருப்பொருள் என்னங்க ஐயா? இந்த கதையினுடைய கருப்பொருள் என்ன? முதல் விவசாயி குதிரை ஓடி போச்சு, நம்முடைய பார்வை ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ஆண்டவன் தப்பு நட பண்ணிட்டாரு. அதே பக்கத்தில் வீட்டு விவசாயிட்ட குதிரை இருந்துச்சு, குதிரை இருந்தனால அந்த விவசாயி செத்தான். ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு, அதனால இந்த விவசாயினுடைய பையன் செத்தான். இதுல என்ன கருப்பொருளுங்க ஐயா? ஒரு வாழ்க்கையில வெற்றி என்பது தோல்வி என்பது நாம் பார்க்கின்ற பார்வையில மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கருப்பொருள். குதிரை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, ஒரு குதிரை ஓடி போன குதிரை 2 குதிரையில வந்தாலும் பிரச்சனை. இந்த அறிவு எதிலிருந்து கிடைக்குங்க ஐயா? பாட புத்தகத்திலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு புரியலைங்க ஐயா, செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஐயா எங்க பள்ளிக்கூடத்தில் செக்குலர் எஜுகேஷன். ஐயா செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற வார்த்தை என்னன்னா, உண்மையான அர்த்தம் எந்த ஒரு மதத்தையும் சிறுமைப்படுத்தாமல் இருப்பதுதான் செக்குலர் எஜுகேஷன். எந்த ஒரு மதத்தை பற்றியும் பேசாமல் இருப்பது செக்குலர் எஜுகேஷன் கிடையாது. ஒரு மதத்தை சிறுமைப்படுத்தாம எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு கல்வியை செக்குலர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தேவை ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சமாச்சு இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு சொல்றாங்களோ இல்லையோ, பகவத்கீதையினுடைய 18 சாப்டரை அவங்க சொல்லி கொடுக்க